அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரே மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி முட்டை போட்டு ஒரு தடவை வித்தியாசமாக பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகும் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டு கலரில் வதங்கி வர வரை வதக்கி விட்டுக்கணும். நல்ல கலர் மாறி வரட்டும். பாருங்க, நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். நான் 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலையும் உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியிலையும் அது வெந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயும் வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் ஆவியில் வேக கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் இடையில ஒரு தடவை மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் முட்டையும் ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு முட்டை பொரியல்னு ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டோன்னா உருளைக்கிழங்கு உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருள் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா. கடையில் சிக்கன் மசாலான்னு விற்கல, இந்த சிக்கன் மசாலா வாங்கி இதில் சேருங்க. ஏன்னா இது போட்டாலே நல்ல ஒரு ஃப்ளேவராக அந்த முட்டை வறுவலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை. இந்த சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜில் இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இந்த முட்டை பொரியலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குற விஷயம் என்னென்னா இந்த சிக்கன் மசாலா தான். நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் முட்டை அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் முட்டையும் கலந்துருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த முட்டையை வேக விட்டு கிண்டுங்க. ரொம்ப போட்டு கிண்டி எடுத்துடாதீங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது அந்த முட்டை உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டை நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பெப்பர் சேர்க்கும் போது. அவ்வளோ மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலாவோட காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.